Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு corn gravy தான் பார்க்க போறோம். So pan வச்சுப்போம். pan சூடானோனே oil போட்டுப்போம். So oil வந்து heat ஆயிடுச்சு. So அதுக்கு அப்புறமா வந்து மசாலா ஐட்டம்ஸ் போட்டுப்போம். முந்திரியும் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து அது ஹீட் ஆனோனே வெங்காயம் போட்டுப்போம். ஸோ போட்டு முடிச்சுட்டு நல்லா கலரி விட்டுப்போம். நல்லா கலரி விட்டு எடுத்துக்கிறோமா கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா வந்து ஒரு ப்ரௌன் நிறத்தில் வரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தக்காளி வேகணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வேகட்டும். கொஞ்சம் நல்லா ஃபைனாக வெந்துடுச்சு. இது ஆறின உடனே நம்ம ஜாரில் போட்டுப்போம். போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து கார்ன் வேக வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா கார்ன் கிரேவி இல்லையா, ஸோ கார்ன் வேக வச்சுட்டதுக்கப்புறம் அதை வந்து உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு போட்டோடனே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா கிரேவியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கார்ன் நம்ம வந்து உரித்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த பேபி கார்ன் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து சில்லி பவுடர் போட்டுப்போம். சில்லி பவுடர் மற்றும் மசாலா ஐட்டம், அதுக்கப்புறமா வந்து பெப்பர் வந்து போட்டுப்போம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் அப்படின்னு விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ தயாராகிடுச்சு பேபி கார்ன் கிரேவி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.